Hello everyone, நான் லாவண்யா. வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ரூம் மேக்ஓவர் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் ஒரு ரூமில் கார்பெட் இருக்குது. அந்த கார்பெட் ரொம்ப பழசானனால அதை எடுத்துட்டு கீழே லேமினேட் ஃப்ளோரிங் போட போகிறோம். அந்த கார்பெட் ரொம்ப பழசாக இருக்கிறனால எங்களால் அந்த ரூமை நல்லாவே யூஸ் பண்ண முடியல. அலர்ஜிக்காக வேறு இருக்குது. ஸோ அதுக்காக தான் இப்போ ஷாப்பிங் வந்திருக்கோம். இந்த ஷாப்போட பேர் OBI. இது ஒரு ஹார்ட்வேர் ஸ்டோர். இங்கே A to Z ஒரு வீடு கட்டுறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இங்கே கிடைக்கும். இது லேமினேட் செக்ஷன். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கலர் எங்களுக்கு கிடச்சிருச்சு இன் ரீசனபிள் ப்ரைஸ். எங்களோட ரூம் 10 மீட்டர் ஸ்கொயர் அண்ட் 1 மீட்டர் ஸ்கொயரோட ப்ரைஸ் 3.99 யூரோஸ். ஸோ நாங்கள் ஒரு 2 மீட்டர் ஸ்கொயர் எக்ஸ்ட்ரா நாங்கள் வாங்கிக்கிட்டோம். ஸோ 12 மீட்டர் ஸ்கொயருக்கு நாங்கள் பேக்கெட்ஸ் எடுத்திருந்தோம். டோட்டலி 5 பேக்கெட்ஸ் வந்துச்சு எங்களுக்கு. வாங்கியாச்சு எல்லாமே நமக்கு தேவையானது. 5 பேக்கெட்ஸ் லாமினாட் அதுக்கு தேவையான ஒரு ஆக்சசரி, அவ்வளோதான். ஒரு வழியாக சீட்டை ஃபோல்ட் பண்ணி 5 பேக்கெட்ஸையும் காரில் வச்சுட்டோம். போகிற வழியில் யாழுவை கிண்டர் கார்டன்லேருந்து பிக் பண்ணணும். ஸோ அவளோட சீட்டை மட்டும் அப்படியே விட்டுட்டோம். இந்த ரூம் தான் நம்ம சேஞ்ச் ஓவர் பண்ண போகிறோம். இந்த கார்பெட்டை எடுத்துட்டு நம்ம வாங்கிட்டு வந்த அந்த லேமினேட் ஷீட் போட போகிறோம். இது எங்களோட ஒரு லாங் டைம் பிளான். பட் ஃபைனலாக இப்போ தான் நேரம் வந்துச்சு. ஸோ இந்த கார்பெட்லாம் இப்போ ரிமூவ் பண்ணிட்டு கீழே ஒரு பேஸ் ஷீட் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லேமினேட் பண்ண போகிறோம். எங்களோட ஒரு குட்டி ஹெல்ப்பரும் இருக்கா. இவ இன்னைக்கு வீட்டில் இருப்பா, நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிடுவா. அண்டு இது பண்ணுறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு எங்களுக்கு தெரியல. இன்னைக்கே முடிச்சிடலாம், இல்லை ஒரு வாரம் கூட ஆகலாம். ஸோ ஒரு ஐடியாவே இல்லாமல் ஒரு பிளாங்காக நாங்கள் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்படி போகுது அப்படின்றது நீங்களும் பாருங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ. ஓகே யாரோ, நீ உன்னோட திங்ஸை நீ தான் எடுத்து வைக்கணும். ஓகே, உன்னோட டாய்ஸ் இங்கே இருக்குல்ல, நீ எடுத்து வச்சிரு. அது நான் ஹெல்ப் பண்றேன். நீ சைக்கிள் எடுத்து போயிட்டு பச்சை ரூம்ல வைப்போ, லிவிங் ரூம்ல வை. நான் சைக்கிள்ல எடுத்து போறேன். ஆமா, உன்னோட சைக்கிள் உன்னோட டாய்ஸ் எல்லாம் நீ எடுத்துட்டு போ. பாப்பா அங்க இடிச்சுக்காம போணும். ஓகே அப்பா அப்பா. Oh my god. அப்பா நவுரு, நீ நவுரு அப்பா. சரி நீ போ. பண்ண போறோம். ரூம்ல இருக்கிற எல்லா திங்ஸும் வெளியில போயாச்சு. இது எப்படி பண்ண போறோம்ன்ற ஸ்டெப்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஓரத்தில் இருக்கிற இந்த ஒயிட் ஸ்கர்ட்டிங் இதை நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுக்க போறோம். இதே தான் மறுபடியும் யூஸ் பண்ண போறோம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த கார்பெட்டை ரிமூவ் பண்ணிட்டு கீழே ஒரு
ஒரு ஃபோம் இன்சுலேஷன் லேயர் போட்டுட்டு மேலே வந்து லேமினேட் போட போகிறோம். இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இதை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணலாம். நான் ஒரு ஆயுதம் கையில் வச்சுருக்கேன், இதை வச்சு ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த கார்பெட் ரிமூவ் பண்ணும்போது ஒரு சைடில் எங்களுக்கு ஈஸியாக வந்துருச்சு. பட் டுவர்ட்ஸ் எண்ட் போக போக அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. க்ளூ போட்டு நல்லா ஸ்டிக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்து இந்த கார்பெட் எடுத்தோடனே டைரெக்டாக கான்க்ரீட் வந்துருச்சு. ஒரு வேப்பர் பேரியர் கூட அவங்க போடலை. ஸோ நோ ஒண்டர், அதனால தான் எங்களுக்கு வந்து அது வந்து அலர்ஜிக் ஆகிருக்கு. இப்போ நம்ம கார்பெட் ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே கண்டிப்பாக ஒரு வேப்பர் பேரியர், அதாவது வேப்பர் பேரியர்னால் இந்த கான்க்ரீட்டில் இருக்க மாய்ஸ்சர் வந்து லேமினாட்டுக்கு வந்து வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு ஷீட் மாதிரி ஒன்று போடுவோம். போட்டுட்டு நம்ம ப்ராசஸை ப்ரொசீட் பண்ணலாம். என்னாச்சு? என்னாச்சு? நல்லா நல்லா தூங்குனீங்களா? ஆமாவா? சரி, சரி போய் உட்காந்துக்கிறியா? அம்மாவும் அப்பாவும் இங்க வந்து இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்புறம் கூப்பிடுறோம். ஓகே ஓகே யா சரி வா. இந்த வேலை கஷ்டமாக இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். பட் இதை பண்ணியே ஆகணும்னு ஸ்டார்ட் பண்ணினோம். அதே மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த ஸ்கர்ட்டிங் எடுத்துட்டு இந்த கார்பெட் ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் ஃபுல்லாக சுத்தமாக க்ளீன் பண்ணுறதுக்கே எங்களுக்கு 5 hours ஆயிடுச்சு. இதுதான் வேப்பர் பேரியர். இது நத்திங் பட் ரொம்ப திக்கான ஒரு பிளாஸ்டிக் ஷீட். இது கான்க்ரீட்லேருந்து மாய்ஸ்சர் வந்து லேமினேட்டுக்கு வராமல் ஸ்டாப் பண்ணிடும். இந்த ஒரு கிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது நீங்கள் பாருங்கள். இந்த லேமினேட் நாளாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த எக்ஸ்பேன்ஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஓரத்தில் ஒரு 10 mm கேப்பில் ஸ்பேஸை வைக்கிறோம். இந்த ஸ்பேஸரை நம்ம லாஸ்ட்டாக முடித்ததுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஃபுல் ப்ரொசீஜரை எப்படி பண்ணணும் அப்படின்றது OBA ஷாப் வெப்சைட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப கிளியராக கொடுத்துருந்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இது செகண்ட் லேயர் இன்சுலேஷன் ஃபோம். இதோட பர்பஸ் வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் அண்ட் இம்பேக்ட் டேமேஜஸை இது ரெடியூஸ் பண்ணும். இந்த இன்சுலேஷன் ஃபோம் ஷீட்ஸ் கண்டிப்பாக ஓவர்லாப் ஆகக்கூடாது. அதனால் நாங்கள் டேப் போட்டு ஒட்டிட்டோம். அண்ட் ஆல்சோ இதில் வந்து கட் பண்ணுறதுக்கு அந்த லைன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நாங்கள் லேமினேட் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து இன்டர்லாக்கிங் டைப். கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் தான் அந்த லைன்ஸ் வந்து தெரியாமல் இருக்கும். கொஞ்சம் வந்து இது பார்த்து பண்ணணும். டைம் எடுத்துச்சு இது ரொம்ப. மீதி பீஸா? இது வந்து இங்கே வந்து ஒரு ஜாயிண்ட் இருக்குது. இதுக்கு நேராக நெக்ஸ்ட் ஜாயிண்ட் இங்கே வரக்கூடாது. ஓகே. அதனால வந்து நம்ம பீஸ் வச்சுருவோம். எல்லா ஜாயிண்ட்டும் இங்கே நேராக வரக்கூடாது. மாறி மாறி வரணும்.
இது மிஷினில் கட் பண்ணால் சீக்கிரமாக முடிஞ்சிரும். பட் எங்ககிட்ட மிஷின் இல்லை. அண்ட் இது ஒரே ஒரு ரூமுக்கு பண்ணுறனால நாங்கள் மிஷினும் வாங்கலை. சாலை கட் பண்ணினோம். அது வந்து டைம் எடுத்தாலும் நல்லா பர்ஃபெக்டாகவே வந்துச்சு எங்களுக்கு. நாங்கள் விட்டு பண்ணனால எங்களுக்கு 3 days ஆச்சு இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஃபைனலாக 4th day நாங்கள் முடிச்சுட்டு இப்போ ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஓரத்தில் இருக்க ஸ்கர்ட்டிங்கை திரும்பவும் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஃபுல் ப்ராசஸ் கொஞ்சம் ஹெக்டிக்காக இருந்தாலும் எண்ட் ரிசல்ட் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. மேக்கோவர் வந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு ஃபர்னிச்சர்ஸும் நாங்கள் போட்டாச்சு. ஸோ இது வந்து என்னோட ட்ராயிங் டேபிள் அண்ட் அது அவரோட ஹோம் ஆஃபீஸ். அங்கே வந்து ஒரு ஸ்மால் காஃபி ஏரியா வந்து போட்டிருக்கோம். காஃபி டேபிள் அங்கே இருந்துச்சு. ஸோ அந்த கார்பெட் இருந்தனால ரொம்ப அலர்ஜிக்காக இருந்துச்சு. எங்களால் வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியல ரூம் இப்போது. ஸோ இந்த லேமினேட் போட்டதுக்கப்புறம் ரூமுக்கே வந்து ஒரு பயங்கர ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் கிடைக்குது. அண்ட் ஒன் மோர் டேபிள் கூட நாங்கள் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நல்ல வந்து ஒரு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ரூம் இருக்குது. இந்த ரூமுக்கு நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணது ஒன்லி மெட்டீரியல் காஸ்ட்டு தான். லைக் வெளியில் இருந்து யாரையாச்சும் வர சொல்லி பண்ணியிருந்தா அவங்களுக்கு லேபர் சார்ஜ் கொடுக்கணும். அது இப்போ கம்ப்ளீட்டாக கட் ஆகிடுச்சு. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து எவ்வளோ நாங்கள் மொத்தமாக செலவு பண்ணோம் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இது. ஸோ அவ்வளோதான் இந்த ரூமோட மேக்கோவர். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.